ஸோ இன்னையோட குமரனுக்கு டாடா பை பை சொல்லிட்டாங்க. குமரன் திருப்பி வரும்பொழுது அந்த கதையில அப்படியே சேர்ந்துப்பாரா? இல்ல இதுக்கு முன்னாடி சில பல சீரியல்கள்ல நீங்க நாம் இருவர் நமக்கு இருவர் எடுத்துக்கிட்டீங்க, இல்ல வந்து பாக்யலட்சுமி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து போனவங்க திருப்பி வரும்பொழுது சேர மாட்டாங்க. அவ்வளோதான். அதோட போயிடுவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படி நடக்க போதா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இப்ப அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, படு கோவத்துல இருக்காங்க கங்கா. தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க. எதுக்கு போறீங்க? என்ன என் மேலயே பழி போட்டுருவீங்களா? இங்கேயே இருங்க. நான் பேசவே மாட்டேன். அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. என்ன எஸ்கேப் ஆகி போறீங்களா? உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க பயமா இருக்கான்னு ஏதோ உளறிக்கிட்டே இருக்காங்க. போகக்கூடாதுங்கிறத சொல்லாம. அவரு கடுப்பாயி, "போதும் கங்கா. நீ என்ன வேணாலும் நெனச்சுக்கோ. என்ட்ட நீ பேசாம கூட இருந்துக்கோ. நான் ஃபோன் பண்ணா கூட எடுக்காத. நான் தான் போறேன்." அப்படின்னா, "ஓ! அப்ப அங்க நான் பேசின வார்த்ததுக்காக தான் போறீங்களா?" அப்படிங்கிறாங்க. "அதுக்கான கூட வச்சுக்கோ." அப்படிங்கிற மாரி ஒரு கடுப்போட கிளம்பிர்றாரு. கிளம்பி எல்லாரும் சாமியெல்லாம் கும்பிட்டு இவர அனுப்பிவிடுறதுக்காக பேசி, இவருக்கு வந்து அங்க போர்டிங் பாஸ் எடுத்து உள்ளார போறதுக்கு தெரியுமா? அங்க ஹோட்டல் நல்ல ஹோட்டலா? அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு, நாங்க கூட நடுவுல சிங்கப்பூருக்கு வரோம் நாங்க. மலேசியாவுக்கு வரோம் நாங்க. அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும் பொழுது கங்கா உள்ளேயே இருக்காங்க. அப்புறம் கங்கா வா வா வான்னு கூப்பிட்டா, நர்மதா ஸ்கூல்லயே தான் இருக்காங்களாம். அதனால தான் அவங்க காட்டுறது இல்லன்ட்டாங்க. ஸோ அவங்கள போய் ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு போறோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னுமே கங்கா கீழ இறங்கி வரமாட்டேன் அப்படின்றாங்க. அவங்க கோவமாவே இருக்காங்க. இவர் ஆனா கிளம்புறாரு. கிளம்பும்பொழுது நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. போற இடத்துல வந்து சுத்தி பாருங்க. அப்படியே வந்து நீங்க உங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் போற இடத்துனால கிடைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்ட பத்தி தான் மென்ஷன் பண்றாங்க. கிளம்பி கார் ஏத்தி அவர் அனுப்பிவிடும் பொழுது கூட வந்து கங்கா வெளில வராம அப்படியே மனசெல்லாம் வலியோட இவர் வந்து என்ன விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிறதோட இருக்காங்க. டக்குன்னு அந்த கட்டம் முடிச்சு இப்போ குமரனுக்கு டாடா பை பை சொல்லி அனுப்பின உடனே இப்போ விஜய்க்கு ஸ்கேனுக்கு போகிறோம் அப்படின்னா ஸ்கேனில் தான் கை கால்லாம் தெரியும். குழந்தைக்கு வந்து பாத்தியா உங்கள் அப்பாவை பாத்தியா நான் சொல்லுவேன்லாம் காவேரி சொல்ல அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய்க்கு மனசு ஒரு பெரிய நெருடல் பயம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இதுக்கிடையிலே கங்காவை போய் நீயும் வாமா போகலாம் ஸ்கேனுக்குன்னு கூப்பிட போனால் அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அவர் ஏன் என்னை விட்டு போனார் அப்படின்னா அவர்கிட்ட பேசி புரிய வை. அவர் போனது எனக்கு உனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லு. நீ பேசாமல் இப்படி மூஞ்சி தூக்கிட்டே இருந்தால் அவர் என்ன நினைப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே சரி ஓகே அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இவங்கெல்லாம் ஸ்கேனுக்கு கிளம்பி போய் அங்கே எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறம் சாரதா என்ன பண்ண போறாங்க? தான் புள்ளைக்கு வந்து நம்ம வந்து அங்க பிரதட்சணம்லாம் பண்ணோம் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறாங்க. யாருன்னா வந்து காவேரிக்கு மட்டும். கங்காவும் தானே பயந்தாங்க. 2 குழந்தைங்களும் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது 2 பேருக்கும் நல்லா குழந்தை பிறக்கட்டும்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறதுல என்ன குறைஞ்சிட போறாங்கங்கிறது நமக்கு புரியல. என்ன சாமி என்ன டைவர்ட் ஆயிடுமா? ஒரு ஆளுக்கு வந்து இது பண்ணா டைல்யூட் ஆயிடுமா? அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.